இன்றைக்கி பிரியாணி செய்கிறீங்களா? அந்த பிரியாணி சூப்பராக இருக்கணுமா, பசங்க இன்னும் 2 கரண்டி வைமா அப்படின்னு சொல்லணுமா, அப்போனா இந்த லெட்யூஸ் சாலட் செய்யுங்க. பிரியாணிக்கு பெஸ்ட்டு அல்டிமேட் கோம்பவாக இருக்கும். அதுக்கு 1/2 கப் போல் வெள்ளைக்கடுகு எடுத்துக்கணும், 2 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/4 பகுதி, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ரெண்டுமே கலருக்காக தான். 4 மிளகு போட்டுட்டு 100 ml போல் வினிகர் ஊற்றணும். அடுத்து கொஞ்சமாக தேன் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து குறன்னு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் 100 ml போல் தண்ணி ஊற்றி நல்லா குறன்னு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கணும். வெள்ளைக்கடுகு பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக வெள்ளைக்கடுகு கம்மியான விலையிலேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ சேலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப்பு போல் லெட்யூஸ், 1 கப்பு வெள்ளரிக்காய், 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம், கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், 1 கப்பு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், 1 கப் தக்காளி, 1 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு, கொத்தமல்லி 1 கப்பு போட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தேன், கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் வெஜ் மயோனேஸ் வீட்டிலே ரெடி பண்ணது, 1 ஸ்பூன் நம்ம இப்போ கடுகு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அது போட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை, பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விடணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்தது கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாலட் ரெடி. கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து சப்பாத்தி பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.